உள்ள நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மற்றொரு நிகழ்ச்சிக்காக நியூஸ் நவ் தமிழ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கூட இன்றைய சூழலில் கதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பை நேயர்களாகிய உங்களோடு கலந்து பரிமாறுவதற்காக, கலந்துரையாடுவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சியை எங்களோடு கலந்து கருத்து பரிமாறுவதற்காக நாடறிந்த கல்வியலாளர், கல்வி செயற்பாட்டாளர், முன்னாள் அதிபர் சகோதரர் முஸ்தபா அன்சார் அவர்கள் எம்மோடு இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அன்புள்ள நேயர்களே, நாம் இன்று எங்களுடைய முழு நாட்டினது முக்கியமான ஒரு கருப்பொருளாக கதைக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பை தான் இன்றைய கலந்துரையாடலுக்காக எடுத்திருக்கிறோம். இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஊடாக நாட்டிலே அரசியலை பற்றி பேசப்படுகிறது, பொருளாதாரத்தை பற்றி பேசப்படுகிறது, இன்னொரு பல விவகாரங்களை பற்றி எல்லாம் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் கல்வி என்ற அந்த தலைப்பை பொறுத்தவரையில் அதனை பற்றியும் பல கோணங்களிலே பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே அண்மையிலே வெளியாகிய 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண பரீட்சைக்குரிய பெறுபேறுகள் கல்வி புலத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. நம்முடைய நாட்டுடைய முன்னேற்றத்திலே, நம்முடைய நாட்டு மக்களுடைய எதிர்காலத்திலே, மாணவ சமூகத்துடைய எதிர்காலத்திலே எல்லாம் சம்பந்தப்படுகின்ற ஒரு முக்கியமான விவகாரம் தான் GCOL பெறுபேறுகள் என்று சொல்கின்ற இந்த விடயம். உண்மையிலே இந்த ஆண்டுக்கான அல்லது கடைசியாக வெளிவந்த இந்த ரிசல்ட்ஸ்களை பொறுத்தவரையிலே பரீட்சை திணைக்களத்துடைய தற்போதைய ஆணையாளர் நாயகன் திருமதி AKS இந்திகா குமாரி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின் தரவுகளை பார்க்கின்ற பொழுது மொத்தமாக 4,51,461 பேர் இந்த பரீட்சைக்கு தோற்றியிருக்கிறார்கள். இவர்களிலே 2,25,748 பேர் சித்தி அடைந்திருக்கிறார்கள். இவர்களில் 11,790 பேர் பரீட்சையிலே சிறந்த சித்திகளோடு, தரத்தோடு அவர்கள் திறமை சித்திகளோடு பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதே நேரத்திலே 7,419 பேர் அனைத்து பாடங்களிலும் சித்தியடைய தவறியுள்ளதாகவும் அவருடைய அந்த தரவுகள் சொல்கின்றன. அதே நேரத்தில் இந்த கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டுடைய ரிசல்ட்ஸ்களை ஒப்பிடுகின்ற பொழுது அவர் தொடர்ந்து கூறுகிறார், அடைவு மட்டங்களை பொறுத்தவரையிலே விஞ்ஞான பாடத்தில் சித்தி வீதம் 69.7% இருந்தது, 70.1% அதே போல கணித பாடத்திலே 71.06% இருந்தது, 72.03% அதிகரித்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான ஒரு தரவின் அடிப்படையில் தான் இன்றைய இந்த முறை வெளிவந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பத்திர அந்த பெறுபேறுகள் வந்திருக்கின்றன. அந்த பெறுபேற்றை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்டு மக்கள் என்ற அடிப்படையிலே, ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலே, மக்களுடைய மாணவர் சமூகத்துடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மூத்தவர்கள் என்ற அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களோடு கருத்து பரிமாற விரும்புகின்றோம். உண்மையிலே ஆசிரியர், எங்களுடைய நண்பர் முஸ்தபா ஆசிரியர் அவர்களே, தற்போது வந்திருக்கிற இந்த OL இந்த முடிவுகள் அல்லது ரிசல்ட்ஸ் இருக்கிறது, இதை பற்றி உங்களுடைய அவதானம் என்ன? ஆம், நீங்கள் ஒரு சிறந்த புள்ளிவிவர அறிமுகத்தை கொடுத்தீர்கள். முதலாவதாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். பெறுபேறுகளுடைய அந்த அவதானம் என்ற விடயத்தை நாங்கள் கதைக்கிற பொழுது, ஓலவல் பரீட்சை என்று சொல்வது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட். ஆனால் அது உங்களோட மொத்த வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்ற ஒரு சாதனம் அல்ல.
இது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எந்த திசைக்கு, உங்களோட வாழ்க்கை பயணத்தை, கற்றல் பயணத்தை எந்த திசையில் நீங்கள் தொடர போகிறீர்கள் என்ற தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான ஒரு பின்புலத்தை தான் இந்த ஒரு சந்தியாகத்தான், ஒரு ஜங்ஷனாகத்தான் இந்த ஓலவல் பரீட்சையை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் கூறிய அடிப்படையிலே 4,51,463 பேர் பரீட்சை எழுதி இதில் குறிப்பிடத்தக்க 2,25,748 பேர் ஏலெவல் படிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரீட்சையில் பாஸ் ஃபெயில் என்ற விஷயம் தற்பொழுது எங்களுடைய இலங்கை கல்வி முறையிலே இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் எஃப் எத்தனை எடுத்துன்னு கேட்பாங்க. எஃப்னா ஃபெயில், ஓஎஃப் எடுத்துன்னு சொல்லுவோம், அல்லது 3 பாடம் பாஸ், மற்ற எல்லா பாடம் எஃப்னு சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற இந்த தேர்ச்சி மைய கல்வி முறையில் ஃபெயில் என்ற கதைக்கு இடமில்லை. முதலாவது எங்களுடைய அந்த பரிபாசையிலிருந்து இந்த ஃபெயில் என்ற அந்த சொல்லை அல்லது இவர் தோல்வி அடைந்து விட்டார் என்ற விஷயத்தை நாங்கள் எடுத்துவிட வேண்டும். முதலாவது எங்களோட மனநிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையாக டபிள்யூன்னு சொல்வது வீக் என்றதை தான் நாங்கள் டபிள்யூன்னு சொல்கிறோம். இவர் குறிப்பிட்ட பாடத்தில் பலவீனமாக இருக்கிறார். அவர் மொத்தமாக அதில் எங்களோட பாச நாங்கள் அவங்களோட சமூக பாசையில் சொன்னால் அவர் மடையன் இல்லை, அவன் எதுக்கும் தகுதியற்றவன் என்று சொல்ல இயலாது, அவன் எதுக்கும் பொருத்தமற்றவன் என்ற சொல்ல முடியாது, இவன் இதுக்கு போகிற இவன் வாழ்க்கை நாசமாயிட்டு இவனுக்கு இதுக்கு போகிற எதிர்காலம் ஒன்று இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இவன் அதாவது இந்த பிள்ளை, ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ மாணவரோ, அவர்கள் தங்களுடைய இந்த 11 வருட கால கற்றல் பயணத்திலே குறிப்பிட்ட அந்த 9 பாடங்களை எந்த அளவு கற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த பரீட்சை. சொல்லுவாங்க அசஸ்மெண்ட் சொல்லுவோம் நாங்கள், ரைட்? இது எக்ஸாம்னு சொல்றதும் இல்லை. இப்போ நாங்கள் உண்மையாக அசஸ்மெண்ட், அதாவது மதிப்பீடு செய்கிறது தான் இதில் நோக்கம். படிச்சிருக்கிறாரா இல்லையா, அதாவது எந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் சிலபஸை இவர் உள்வாங்கி இருக்கிறார், எந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு அதை அவர் பரீட்சையிலே அந்த தகவல்களை முன்வைக்கிறதுக்கு தயாராக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறது தான் இந்த பரீட்சை. இவர் ஒரு உண்மையான முழுமையான மனிதனாக பண்பாடுள்ள அறிவு, திறமை, சிந்தனா சக்தி, அதே போன்று விடாமுயற்சி, தைரியம், இப்படி நாங்கள் மனித பண்புகள் சொல்லுவோமே, இப்படியான ஒரு முழு மனிதராக வளர்ந்திருக்கிறாரா என்பதை இந்த பரீட்சையால் பரீட்சிக்கவும் முடியாது, பரீட்சிப்பதும் இல்லை. ஆகவே இதில் 2 பக்கம் இருக்கிறது. பாடசாலை கல்வியிட அடிப்படை நோக்கம் சிறந்த மனிதர்களை உருவாக்குறது. கல்வி அமைச்சிட எங்கள் விஷனை நீங்கள் பார்த்தால் சிறந்த பிரஜைகளை உருவாக்குறது, நல்ல பண்பாடுள்ள நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குறது தான் கல்வியிட அடிப்படை நோக்கம். குறிப்பாக தரம் 11 வரை இருக்கிற அந்த காலம், 11 தரம் 1லிருந்து 11 வருடங்களாக அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்பட வேண்டும். உண்மையாக நாங்கள் இன்றைக்கு எங்களோட பிள்ளை எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கிறார் என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லை. ஒரு பாடசாலையுடைய வெற்றி என்பது உண்மையாக அந்த பாடசாலையிலிருந்து பரீட்சைக்கு தோற்றி அனைத்து மாணவர்களும் வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கிறார்களா, அவருடைய வாழ்க்கை தேர்ச்சிகள் எந்த அளவுக்கு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அப்போ இந்த பரீட்சை இந்த ரிசல்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே இதில் ஒரு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் டபிள்யூ சொன்னீங்க தானே, ஓல் டபிள்யூ 7,419, 9A எடுத்தவர்கள் 11,790. இப்போ நாங்கள் சொன்னோம் இந்த பரீட்சையில் சித்தி என்பதல்ல, ஏலெவல் செய்கிறதுக்கு தகுதியானவர்கள் எத்தனை பேர் என்பதை தான் பார்க்குறது. இதில் அப்படிங்கிற 2,25,000 கணக்கானவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்றால் 1,56,501 பேர் ஏலெவலுக்கு தகுதி பெறவில்லை. இவருடைய எதிர்காலம் என்ன? இவர்களுக்கு பாடசாலையோ சமூகமோ இவர்களுக்கு எப்படி வழிகாட்டப் போகிறோம், இதை பற்றி யார் கதைக்கிறோம்? சித்தி அடைகிறன்ற சொல்ல நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்னென்னு சொன்னால் இவங்க ஏலெவலுக்கு தகுதி பெறவில்லை. ஏலெவலுக்கு தகுதி, அதாவது ஒரு ஆள் நாங்கள் எங்களோட பாசையில் நீங்கள் சொன்னது போல ஓலெவல் ஒரு ஆள் சித்தி அடைதல் என்றது நாங்கள் உண்மையாகவே அதை தகுதி பெறுகிறார், ஏலெவல் கற்பதற்கு உயர்தரம் கற்பதற்கு தகுதி பெறுகிறார் என்பது மொத்தம் 9 பாடங்களில் 6 பாடங்களில் இவங்க சித்தி அடையும்.
இந்த 6 பாடத்திலையும் 3 பாடத்துக்கு சி இருக்கணும், 3 பாடத்துக்கு எஸ் இருக்கணும். அதுலேயும் அந்த 6 பாடங்களில் கட்டாயம் மேத்ஸுக்கு எஸ் இருக்கணும். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவர் தகுதி பெறுகிறார்னு அர்த்தம். இப்படி தகுதி பெற்றவர்கள் 2,25,000 பேர், தகுதி பெறாதாக்கள் 1,56,000 பேர் இருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் யார் கதைக்கிறோம்? இவங்களோட எதிர்காலம் என்ன? அப்போ நான் சொன்னேன், இந்த ஓலவல் பரீட்சை என்று சொல்வது உங்களுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு அவர் எந்த திசையிலே போகிறார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பரீட்சை தான் இந்த பரீட்சை. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இவர் தகுதி பெறாத இந்த 1,56,000 பேருக்கும் எதிர்காலம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் பதில் இருக்கிறது. அப்போ ஓலெவல் முடித்து ஏலெவலுக்கு தகுதி பெற்று ஏலெவல் படித்து அப்படியே அந்த துறையிலே அந்த பாதையிலே போகிறதுங்க, அது ஒரு பாதை. அது இல்லாமல் இன்றைக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட 13 வருட உத்தரவாதப்படுத்தப்பட்ட கல்வி முறைமையில் வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஒரு ஏலெவல் ஸ்ட்ரீமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வொகேஷனல் சொன்னால் தொழில் முறைமை துறை ஒரு ஏலெவல் துறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு பாடசாலை கல்வியை அனைவரும் 13 வருடங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படின்னா யாரும் ஃபெயில் இல்லை. அந்த ரெகுலர் வளமையான ஏலெவல் ஸ்ட்ரீமில் அப்படி போயிட்டு டிப்ளமா, டிகிரி, பிஹெச்டி வரைக்கும் போகிற அந்த பாதையில் இவங்களுக்கு போகிறதுக்கு இவங்க தகுதி பெற அதுக்குரிய தேர்ச்சியை இவங்க அடையலை. ஆனால் இவங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு பாதை இருக்கிறது. இப்போ நாங்கள் இதை இன்னும் பல கோணங்களில் நாங்கள் இது பார்க்க முடியும். அப்போ நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் எப்படி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு உரிய பதில், இது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவல்ல, இதற்கு பிறகுதான் இது ஆரம்பமே இருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த திசையில் போகிறீர்கள் என்ற தீர்மானத்தை சரியாக எடுக்க வேண்டும். அதற்கு பொருத்தமாக பாடசாலையும் சமூகமும் இந்த பிள்ளைகளுக்கு சித்தி அடைந்த பிள்ளைகள் 9A எடுத்து சித்தி அடைந்த பிள்ளைகளுக்கும் 9W எடுத்து தேர்ச்சி அடையாத பிள்ளைகளுக்கும் சகலருக்கும் வழிகாட்டல் தேவை. எந்த திசையிலே நான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ இந்த கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது தேசிய ரீதியாக ஒரு நாட்டில் உள்ள 3 இனங்களையும் 4 இனங்களையும் சேர்த்து சமூகம் என்ற வகையில் இந்த வருடம் வெளியான இந்த முடிவுகள் தேசத்துடைய அல்ல சமூகத்துடைய எதிர்காலத்துக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் ஆயுதங்களுக்கு பார்க்கலுமாய்க்குதா என்றதை கொஞ்சம் சொல்லலுமா? இதை இந்த வருடத்தோடு மட்டும் நாங்கள் மட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் தொடர்ந்து இந்த விகிதம் எத்தனை பேர் நாங்கள் பொதுவாக கேட்குறது எத்தனை பேர் பாஸ் ஆகினோம். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டா அந்த ஸ்கூல் அரைவாசி சுமாராக அரைவாசி பேர் ஃபெயில் ஆகிக்கிறான், தகுதி பெறல, வீக் ஆகிக்கலாம். இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த அரசாங்கத்தை எடுப்போமே, இந்த அரசாங்கம் கல்வித்துறையை டெவலப் பண்ணணுன்றதுக்காக பாரிய திட்டங்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்குன்னு தனியான யூனிட்டுகளை பிரதமருடைய காரியாலயத்தை அமைச்சு செஞ்சு கொண்டு போகிற சூழ்நிலையில் எங்களுக்கு அவர்களை சார்ந்தவங்க சந்திக்கின்ற போதெல்லாம் சொல்லப்படுகின்ற செய்தி இன்னும் ஒரு சில வருடங்களில் வரப்போகின்ற மாற்றம் பற்றியது தான் கல்வித்துறையில் விட. ஆனால் அப்போ அந்த மாற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இந்த பெருபேர் அமைந்திருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த மாற்றத்தை நோக்கி அந்த மாற்றம் அத்தியாவசிய தேவை என்றதை இந்த பெருபேதை காட்டுறது. இப்போ கடந்த இந்த வருஷம் மட்டுமில்லை, தொடர்ந்து வந்த காலங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டா இதை நாங்கள் இந்த வீதாசாரப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இந்த முறை பரீட்சை எழுதிய மாணவர்கள் 73% தான் ஏலெவலுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 27% மாணவர்கள் தகுதி பெறல. அப்போ இது தொடர்ந்து இப்போ இது 73 தொடர்ந்து இதுக்கு முந்தி வந்த இந்த வரலாற்று நெடுகவும் 100% பரீட்சை பெறுவீர்களை ஏலெவலுக்கு தகுதி பெற்றவர்கள் 100 இலங்கை மொத்தமாக எழுதின அனைத்தவரும் தகுதி பெற்றார்களா என்று பார்த்தால் இல்லை. அப்படி ஒரு வரலாறு இல்லை. யாவே இந்த இது ஒரு மிக முக்கியமான விடயம், ஒரு சீரியஸான விடயம். அப்போ இதை அவதானிச்சு இதோட தொடர்பான பல விடயங்களை அவதானித்துத்தான் ஒரு புதிய கல்வி முறைமை பரீட்சையை மையப்படுத்திய ஒரு தயாரிப்பு, பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தல் என்றதுல ஒரு பலவீனம் இருக்கிறது. அதை நாங்கள் சொல்கிறோம், கிட்டத்தட்ட 27% ஆட்கள் ஃபெயில் ஆகிக்கிறாங்க, அதாவது வீக்காக இருக்கிறாங்க. அதுலேயும் இப்போ நாங்கள் இங்கே முக்கியமான விஷயம் நம்பராக சொல்லணும், 1,56,000 பேர் ஏலெவலுக்கு தகுதி பெறல.
அப்போ இவங்களுக்கு அடுத்தது என்ன, யார் இவங்களுக்கு வழிகாட்டுறது? உண்மையாக சொல்ல போனால் இப்போ கல்வி அமைச்சோட வேலை திட்டங்களில் தொழில் வழிகாட்டல், அதே போன்று நான் சொன்ன அந்த தொழில் முறைமை கல்வி, இப்படியான ஏற்பாடுகள் இருக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் இதை இப்படி விளங்கப்படுத்தலாம். நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது புதிய கல்வி முறைமை ஒன்று வரப்போகிறது, அதுக்கும் இதை எப்படி நாங்கள் சம்மந்தப்படுத்துகிறோம். உண்மையாக சொல்ல போனால் புதிய கல்வி முறைமையோட தேவையை வலியுறுத்துறதுல ஒரு ஆதாரம் நாங்கள் இந்த காணுகின்ற இந்த இடைவெளி. ஒரு அறவாசி ஏலவலுக்கு தகுதி பெறுகிற இல்லைன்னு சொன்னால் இந்த அதாவது இந்த பெறுபேறுகளில் வருகின்ற பின்னடைவு காட்டுது. நாங்கள் ஒரு புதிய ஒரு சக்சஸான ஒரு வெற்றிகரமான திட்டத்தை நோக்கி போகணும் என்பதை தானே சொல்ல வரீங்க. அதாவது அனைவரும் வெற்றி பெறுகிறார். அதாவது எல்லா மனிதர்களை படைக்கிறது அனைவர்களையும் ஒரு அந்த ஃபித்ரான்னு சொல்லணும். அப்போ எல்லாரும் அடிப்படை எங்கட அந்த இன்றைக்கு டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தான் படைக்கிறாங்க. யாரும் வீக்கானவர்கள் எல்லாம் படைக்கிறல்ல. அப்போ வளர்ப்புல தான் இவர்கள் என்னவாகிறார்கள், நாங்கள் வீக் அல்லது இவர் வெற்றியாளர் என்ற ஒரு நிலைமையை உருவாகிறோம். வளர்ப்பு சூழல் அதான். அப்போ அந்த சூழல், அவருடைய நண்பர்கள், மொத்தமாக எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம் நாங்கள். இன்னைக்கு போதைப் பொருளோ அல்லது வேறு வேறு நாட்டில் பிரச்சனைக்குரிய ஆட்களை உருவாகிறா இந்த பின்னணிகள் காரணமாக 1,50,000 பேரில் இருந்தோம். இவங்க மட்டுமே நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள், இவங்க வல்னரபிளான ஆட்கள், இவங்களை யாருமே அது அவங்களோட பக்கம் எடுத்து இவங்களுக்கு எதிர்காலம் நிரம்பி வழிந்து இப்போ நாங்கள் ஒரு வன்முறையாக மாறக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த நாடு போயிருக்கிறது என்றால் இது இந்த கல்வி முறையோட தோல்வியுடைய வெளிப்பாடு தான். நான் கல்வி முறையோட தோல்வி என்று நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் வழங்கப்படுத்துகிறேன் உங்களுக்கு. கல்வி முறைமையோட தோல்வி இல்லை இது. கல்வி இந்த முறைமையில் தரப்பட்டிருக்கின்ற அந்த ஏற்பாடுகளில் இம்ப்ளிமெண்டேஷனில் அதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற தோல்வி. எப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், அதை உண்மையாகவே கல்வி முறைமை விருத்தி அடைந்திருக்கிற எதுக்கண்டா முழுமையான மனிதனை உருவாக்கணும்ன்றதுதான் கல்வி முறைமையோட நோக்கம். அதுக்குத்தான் இந்த சிலபஸ் இருக்குது, அதுக்கு தான் புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிலபஸையும் புத்தகங்களையும் வாசி பார்த்தா தெளிவாக விளங்கும் உங்களுக்கு. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறதில்ல இந்த கல்வி முறைமையை குறை சொல்வதற்கு நாங்கள் மொத்தமாக கல்வி முறைமை பிழை, கல்வி முறைமை இப்படியான ஆட்கள் உருவாக்குறேன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இடமும் இல்லை. விழுமிய கல்விக்கான ஏற்பாடு அங்கே இருக்குது. ஒரு பிள்ளையை ஒரு சிறந்த பிரஜையாக உருவாக்குறதுக்கு சிட்டிசன்ஷிப் பண்ண பாடமே இருக்குது. அது ஒரு பாடம் அல்ல, அது வாழ்க்கை சமய பாடம். அங்கால சமய பாடம் நல்ல மனிதனை உருவாக்குறதுக்கு. அப்ப உருவாக இல்லைன்னா இங்க பிரச்சனை சிலபஸ் அல்ல, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதை நடைமுறைப்படுத்துகிற இடம் தான் பிரச்சனை. அந்த நடைமுறைப்படுத்துகிற சிஸ்டம், இந்த இடத்துல தனிப்பட்ட யாரையும் நாங்கள் விரல் நீட்டுறதை விட சிஸ்டம்னு சொன்னால் சரி. இந்த சிஸ்டத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறவர்கள் கல்வி நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். அதே போல் பாடசாலை முகாமைத்துவம். அப்போ அதில் பாடசாலை முகாமைத்துவம் என்று வர நேரம் பாடசாலை சமூகம் அந்த இடத்துல வருது. எஸ்டிசியாக இருக்கலாம், ஓல்ட் பாய்ஸாக இருக்கலாம். இவங்களோட எல்லாருடையும் எதிர்பார்ப்பு பிரின்சிபல் ஒரு ஆள்கிட்ட அல்லது ஸ்கூல்ல இருந்து ஆசிரியர்கள்ட்ட இருந்து இந்த முறை ஸ்கூலோட ரிசல்ட்ஸ் என்ன, எத்தனை வீதம் பாஸ், நீங்கள் அடுத்த முறை எத்தனை வீதத்தை கூட்ட போறீங்கன்னு தான் கேட்குறீங்க. எங்களோட பிள்ளைகளை உங்களோட சிலபஸ் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறது தானே இந்த சிலபஸ் இருக்குது. இந்த கல்வி முறைமையோட மொத்த ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஒரு நல்ல என்ற பிள்ளைய 11 வருஷம் வச்சு பாடசாலையில், 13 வருஷம் பாடசாலையில் வச்சு இவன் ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல பிரஜையாக ஒரு முஸ்லீம் பாடசாலையில் இருந்த ஒரு மோமீனை எங்களுக்கு உருவாக்கி எடுக்கலான்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் கல்வி முறைமைக்கு பிழை சொல்ல முடியாது, கல்வி அமைச்சுக்கு பிழை சொல்ல முடியாது. எங்களுக்கு மொத்தமாக உரிமை தந்திருக்கிறது இஸ்லாம் பாடம். கிரேட் 1 இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டா அகீதால இருந்து, அஹ்லாக்ல இருந்து, முஆமலாத்துல இருந்து, நாங்கள் எதெல்லாம் ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கான தூண்கள்னு சொல்கிறோமோ அனைத்தும் இஸ்லாம் பாடத்தில் இருக்கிறது. அப்போ நான் சொல்றது நீங்கள் ஒத்துக்கொள்றீங்க, உங்கள்கிட்ட தான் நான் இப்போ கேட்கணும். அப்போ இது நடைமுறைப்படுத்துறது ஒரு சிக்கல் இருக்குதா இல்லையா? இந்த துறை சார்ந்து நாங்கள் எதிர்காலத்தில் நிறைய கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கே வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது இப்போ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முந்தையே திறமையான பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவங்கள ஒன்றில் மேத்ஸில் ஒன்றில் சயின்ஸில் கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு வேலையும் நாட்டில் பரவலாக நடக்குது. இதுக்காக ஒரு பெரிய ஒரு கம்பைன் செய்யப்படுகிறது. அது வியாபார நோக்கம் முதன்மையால் இருக்கிறது. இந்த சூழலில் நீண்ட காலமாக நாங்கள் அவதானிக்கின்ற ஒன்று தான், அதாவது திறமையான மாணவர்கள் 9A அல்லது 7A 8 எடுத்த இந்த மாணவர்கள் அவங்க ஒன்றில் மேத்ஸ் அல்லது சயின்ஸ், இந்த 2 துறைக்கு மாத்திரமே அவங்க வழிகாட்டப்படுறாங்க, தூண்டப்படுகிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல் அவர்கள்
ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னுக்கவே அவங்க போர்டிங் பண்ணி முடிஞ்சு என்ன நிலைமை தான் பொதுவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 துறை மட்டும்தான் என்ற நிலைக்கு அப்பால் எங்களோட பிள்ளைகள் இந்த நாட்டில் எல்லா துறையிலையும் பிரகாசிக்கக்கூடியவர்களாக வாரதுக்கு என்ன வழிகாட்டில் கொடுக்கலாம்? ஆம், இதை நாங்கள் இப்படி பார்க்கலாம். நாங்கள் மனித உருவாக்கம் என்று பார்க்குற நேரம், அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கிற நேரம் அவர்களை ஒரே விதமாக எல்லாரையும் ஒரே விதமாக படைக்கல. எப்படி ஃபிங்கர்ஸ் எங்களோட விரல் அடையாளம் வித்தியாசமாக இருக்கிறதோ அதே போல் மனித ஆற்றல்கள்லையும் ஆளுக்கு ஆள் இயல்புல அவங்களோட விழுமியங்களில், அவங்களோட செயற்பாடுகளில், அவங்களோட நம்பிக்கைகளில் மாற்றங்கள் இருக்கிறது. எல்லோரையும் ஒரே ஷேப்பில் போட்டு ஒரே மாதிரி இவர்கள் ஒரே ப்ராடக்டாக நாங்கள் வெளியே கொண்டு வருகிற இடம்தான் பாடசாலை என்று நாங்கள் நினைக்கிறது தான் முதல் பிழை. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி, ஓலெவல் ரிசல்ட்ஸ் வர முன்னரே பிள்ளைகள் ஏலெவல் குறிப்பாக பயோசயின்ஸ் அல்லது ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இவர்கள் போகிறார்கள். இப்போ கொமர்ஸுக்கும் போகிறாங்க. இப்போ என்ன டபுள் ஐடியா எல்லாம் ப்ரொஜெக்ட் இருக்கிறதால அப்போ இதுதான் நான் இப்போ சொன்ன விஷயம் தான் இங்கே முக்கியமானது. பிள்ளைகள் போகிறார்களா, பிள்ளைகளை அவர்கள் இங்கே வராட்டி உங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மாயை தான் அவர்கள் அடுத்த நான் சொன்னேன் இது ஜங்ஷன் சொல்லி, அதாவது இவங்களோட வாழ்க்கையில் 11 வருட காலம் பாடசாலை வாழ்க்கை அவர்களை தயார்படுத்தி இருக்கணும் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்றதுக்கு. இந்த வாழ்க்கையில் வெற்றின்னு சொல்றது ஒரு பயணம். அப்போ பரீட்சையில் அடைகின்ற அந்த அடைவு அல்லது அந்த ரிசல்ட்ஸ் ஒரு தற்காலிக வெற்றி தான். இந்த வெற்றி அடுத்த பரீட்சையோடு இந்த வெற்றிய கதை இல்லாமல் போய்த்திரும். அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அடைவுகளை அடைகிற நேரம் ஒரு வெற்றி அது வரலாறு ஆகிப்போம். ஆகவே இந்த இடத்துல எங்கட பிள்ளைகள் உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு முக்கியமான விஷயம், பாடசாலை இவர்களை தயார்படுத்தி இருக்கிறதா எதிர்காலத்தில் முக்கியமாக தீர்மானம் எடுக்கிறதுக்கு, அவங்க எதிர்காலத்தை பற்றி டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு. அவர்கள் காரண காரியங்களோட முதலாவது செல்ஃப் அவேர்னஸோட தன்னோட திறமை என்ன, தன்னோட விருப்பங்கள் என்ன, அதாவது கம்பிட்டன்சி, குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், அதே போன்று தமிழ் பாடம், இதில் என்ன தேர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது. ஏலெவல் துறையை நான் தெரிவு செய்கின்ற பொழுது நான் குறிப்பாக எதிர்காலத்தில் நாங்கள் எந்த துறையில் தொழில் செய்ய போகிறோம் என்பதை மையப்படுத்தியதாகத்தான் எங்களோட இந்த ஏலெவல் துறை தெரிவிக்க வேண்டும். நான் இப்படி சொன்னேன், நீங்கள் சொன்ன அந்த கணிதம் விஞ்ஞானம், ஏன் கணிதம் விஞ்ஞானத்தை அதிகமான பெரும்பாலும் எல்லோரும் முடியுமா இருந்தால் எங்களோட பிள்ளைகளை கணிதம் விஞ்ஞான துறைக்கு தான் போவோம். அந்த துறையில் இருக்கிற வாஸ்டான விரிந்த பரந்த தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்தல் அங்கே நடக்கிறது. ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லாட்டி இன்ஜினியர் ஆகணும். அப்போ இந்த நோக்கம் காரணம் என்ன நான் சொல்கிறேன், அதாவது அவங்களுக்கு அந்த தொழில் பற்றி ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அந்த தொழில் பற்றிய தெளிவு இருக்கிறது. இப்போ தொழில் பாதை சம்பந்தமான ஒரு தெளிவு இருக்கிறது. இதில் போனால் அந்தஸ்து இருக்கும், ஒரு வருமானம், பொருளாதார ரீதியான ஒரு பெனிஃபிட் இருக்கிறது என்ற அந்த உத்தரவாதம் இருக்கிறதால தான் எல்லாரும் அதை நோக்கி போக பார்க்குறார்கள். அப்போ நான் இங்கே அடுத்த மாயை என்னன்னு சொன்னால், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிற நேரம் நான் ஓலெவல் ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் நான் காத்து கொண்டு இருந்து கொஞ்சம் என்னை தயார்படுத்தி என் ஆன்மீகம் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்து கொண்டு குடும்பத்தோடு இருந்து கொஞ்சம் என்னை தயார்படுத்தி கொண்டு அடுத்த கல்வித்துறைக்கு அடுத்த ஏலெவல் துறைக்கு நான் போகிறதுக்கு அவகாசம் எனக்கு வேணும் அல்லது இருக்க வேண்டும் என்ற சுதந்திரம் பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்பித்தா அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ஒன்று போகலைன்னா நான் மிஸ் ஆகிடுவேன். அங்கே போகலன்னு சொன்னால் எனக்கு பரீட்சையில் பாஸ் ஆக இல்லாமல் போய்த்திரும், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போக இல்லாமல் போய்த்திரும், இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கு போக இல்லாமல் போய்த்திரும் என்ற ஒரு பயம் உருவாக்கப்படுகிறது. இதுதான் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துக்கு இழுத்து செல்கிறதை ஒழிய, தொழில்நுட்பம் கூட இருக்கிறதுனால இந்த வாட்ஸ்அப் கூட எல்லாம் நிறைய இந்த மாதிரியான அந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. நிறைய கொடுக்குறார்கள். அதாவது மோட்டிவேஷன் என்ற பேரில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதாவது இந்த வகுப்புகளை செய்பவர்கள் கூட அவர்கள் சில நேரம் நல்ல நோக்கத்தில் செய்கிற அறிக்கைகள் உண்மையாக அது நல்ல நோக்கமாக இருந்தாலும் சில இடங்கள் அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு 2 துறைகளை மட்டும் நோக்கி பிள்ளைகளை வழிநடாத்துறதுன்றது பொருத்தமான ஒரு வழிகாட்டல் அல்ல, ஒரு மோட்டிவேஷன் அல்லாவே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல நான் பாடசாலை இவர்களை தயார்படுத்தவில்லை என்ற ஒரு பதிலை சொன்னேன். என்ன காரணம்னு சொன்னால், உண்மையாக
ஒவ்வொரு பாடசாலையிலையும் தொழில் வழிகாட்டலுக்கான ஏற்பாடு இருக்கணும். ஏலவில் நாங்கள் தீர்மானிக்கிறது தொழிலுக்காகத்தானே, டாக்டர் ஆகிறதுக்காகத்தான் பயோசயின்ஸ் தீர்மானிக்கிறேன், இன்ஜினியர் ஆகிறதுக்கு தான் ஃபிசிக்கல் சயின்ஸை தீர்மானிக்கிறேன். அப்போ என்னது தொழில். அப்போ இந்த தொழில் எனக்கு பொருத்தமானதா, இந்த தொழில் சூழலில் வேலை செய்கிறதுக்கு நான் பொருத்தமானவனா. இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கொண்டா எங்களோட எல்லாருமே பெரும்பாலும் இன்ஜினியரிங் வரப்போ சிவில் இன்ஜினியரிங் பற்றி தான் யோசிக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரோ, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரோ, அணு விஞ்ஞானத்துறையோ, இன்னும் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கோ எங்களோட பிள்ளைகள் அதை பற்றி எந்த தெளிவும் இல்லை, பார்வையும் இல்லை. பயோசயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு 36க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. 36ம் பெரும்பாலும் தொழில் சார்ந்த கற்கை நெறிகள். ஆனால் எங்கட பிள்ளைகள் தனியாக வைத்தியத்துறையை மட்டும்தான். இதனிடத்தில் நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். இந்த வருடம் இந்த எங்கட ஏலெவல் துறையில் பல்கலைக்கழக அனுமதி 2 வகையில் கிடைக்கும். ஒன்று மெரிட்னு சொல்லுவாங்க, ஓல் ஐலண்ட் மெரிட்டில் கிடைக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொழும்பு எடுத்துக்கொண்டா, கொழும்புல நாங்கள் சொல்லுவோம் 150 பேருக்கு தான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு சொன்னால், இதில் 160 பேர் 3A எடுத்திருந்தாலும் அந்த மேலதிக 10 பேருக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்காது. இந்த சம்பவம் இந்த முறை நடந்திருக்கு. ஆகவே நாங்க 3A எடுத்தவர்கள் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ நான் இதை ஃபேஸ்புக்கில் கண்டன், இதை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தவரும் ஒரு பாடம் நடத்துகிறவர். அப்போ நான் ஃபேஸ்புக்லேயே காமெண்ட்ல கேட்டேன், இவங்களுக்கு என்ன வழிகாட்டல். சரி, இவங்களே கிடைக்கல, 3A எடுத்திருக்கு. 3A அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எங்களோட பல்கலைக்கழகத்தில் கோட்டா அடிப்படை எடுக்கிறதால அவங்களுக்கு இடம் இல்லை. இவங்களுக்கு அடுத்தது என்னது? அப்போ என்னென்ன சொல்யூஷன் என்ன? அடுத்த முறை செகண்ட் சைஸ் செய்கிறது தான் சொல்யூஷன். அவர் அந்த குறிப்பிட்ட நபர் பதில் அவங்கள செகண்ட் சைஸ் செய்ய சொல்றது. அப்போ இது என்ன ஒரு பெரிய ஒரு அநியாயம் இல்லையா? இது தான் சொல்லுவோம். அப்போ செகண்ட் சைஸ் செஞ்சு வைத்தியராக போறது தான் ஒரே நோக்கம். வைத்தியராகிறதுக்கை தாண்டி நான் இப்போ சொன்ன பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆகலாம், அது கெமிக்கல் இன்ஜினியரிங் சைடுக்கு போகலாம். சுருக்கமாக சொல்ல வாரீங்க, அதாவது மேத்ஸும் சயின்ஸும் மட்டுமல்ல துறை, உலகத்தில் துறைகள் விரிந்திருக்கிறது நம்ம நாட்டிலையும் தான். ஆகவே அவர்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கான துறைகள் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த வளமையான மனநிலையிலிருந்து மாறி நின்று நீங்கள் எல்லா துறைகளுக்கும் போங்கன்னு தான் நீங்கள் சொல்ல வாரீங்க. மெட்ஸும் சயின்ஸும் மட்டுமில்லைன்றது அது ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், சயின்ஸில் வைத்தியத்துறை மட்டுமல்ல அந்த கௌரவமான தொழில்னு சொல்கிறது. அதையும் தாண்டி இப்போ நான் சொன்னேன், அதாவது ரிசர்ச் சைடில் ஆய்வு, மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது கொலம்புல லெட்ரிஜி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால். அப்போ அதே இலங்கையில் மருத்துவம் சார்ந்த ஆய்வுகளை செய்கிற இடம். ஆய்வு செய்கிறா விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள். அப்போ நாங்கள் எங்களோட சமூகத்திலிருந்து நான் கொலம்பு பகுதியில் நாங்கள் கல்வி சமூகத்தோட கதைக்கிற நேரம் பெருமைப்பட்டு கொள்கிறோம். நான் காதலை கேட்டிருக்கிறேன், என்னென்னா மாஷா அல்லாஹ் எங்களோட சமூகம் இன்றைக்கு கல்வியில் முன்னேறி இருக்குது, வைத்தியத்துறைக்கு எங்களோட அதிகமானவர்கள் வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு எங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது. ஆனால் வைத்தியத்துறை மட்டும் தானா ஒரு சமூகத்தில் முன்னேற்றத்தை நாங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு, மதிப்பீடு செய்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு அறிகுறி என்று பார்த்தா மாணவ சமூகம், அவங்களோட பெற்றோர்கள், ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், இந்த ஓஎல்ல நல்லா பாஸ் பண்ணின பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வழிகாட்டில் கொடுக்கணுமென்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த சப்ஜெக்ட் போவோம். என்னென்றால் இந்த இதில் இன்னொரு சாரார் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் 7419 பேர் ஃபெயிலோ அல்லது வீக்கோன்னு சொல்கிறோமே, இது ஒரு சாதாரண தொகை அல்ல. இல்லை இப்போ இவங்களை குறித்த ஒரு அவதானம் என்பது சாதாரணமாக இயலாது, கூடுதலாய்க்கும். இவங்களை பாதுகாக்கலைன்னு சொன்னால் தான் எங்களுக்கு வீட்டில், குடும்பத்தில், ஊரில், பள்ளியில், நாட்டில் ஒரு சேலஞ்சாக மாறுவார்கள். நாங்கள் இதை பேசப்போனால் நிறைய பேசலாம். ஆகவே இந்த இவ்வளவு பெரிய தொகையில் வீக்காகக்கூடிய இந்த மாணவ சமூகத்தை நல்லிடத்தை கொண்டு வரதுக்கும் சேர்த்து அவங்களுக்கான வழிகாட்டல் நாங்கள் எப்படி சொல்லலாம்? இங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் தொழிலை பற்றி தானே கதைக்கிறோம். கல்வியிட இப்போ ஏலவில் நாங்கள் செஞ்சால் ஏலவில் தெரிவு செய்கிறது தொழில்துறை ஒன்றுக்கு நாங்கள் நுழையிறதுக்கு. இப்போ எங்களோட சமூகத்தில் பொதுவாக எங்கள் நாட்டில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், நாங்கள் தொழிலண்டு வார நேரம் 2 வகையான நாங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்று அரச துறைக்கு போகிறதுக்கு, அப்படி தனியார் துறையில் தொழில் செய்கிறது, சம்பளத்துக்கு தொழில் செய்கிறது என்றது தான் தொழிலை பற்றி எங்களோட பார்வை.
ஒன்று அரசு துறையாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இன்று மேற்குலகம் அல்லது சைனாவோ அல்லது ஜப்பானோ இந்த அபிவிருத்தி அடைந்தன்னு சொல்லக்கூடிய நாடுகள் அவங்களோட அந்த அபிவிருத்தியை நோக்கி அவங்க போனதில் முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கிறண்டா தொழில் முயற்சியாளர்கள். எந்த நாட்டில் கூடுதலான முயற்சியாளர்கள் இருக்கிறார்களோ சுயமாக முன்வந்து அவர்கள் தங்களுடைய ஆக்கத்திறன்களை வெளிப்படுத்தி முதலீடுகளை செய்து அவர் ரிஸ்க் இருக்குமாங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆக்கள், தலைமைத்துவ ஆற்றல் உள்ள ஆக்கள், இவங்க முன் வந்து சொந்த முயற்சியில் தொழில்களை உருவாக்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக எப்போது மாறுகிறார்களோ அப்போதான் இந்த நாடு முன்னேறும். அப்படிங்கிற நாடு முன்னேறலைன்னா என்ன நாங்கள் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம்னா காரணம் இப்போ நல்லா பார்க்கலாம். நீங்கள் எங்களோட பல்கலைக்கழகம் பட்டம் பெற்ற மாணவர்கள் பெரும்பாலும் எதை வெயிட் பண்ணுறாங்க, மெடிசினும் பயோசயின்ஸும் மேத்ஸும் செய்யாமல் மற்ற ஸ்ட்ரீமில் படிக்கிறார்கள். காமர்ஸ் படிக்கிறார்கள், கொஞ்சம் பேர் அக்கௌண்டிங்கில் போவாங்க, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்டில் போவாங்க. பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்று அரசாங்கத்தில் ஏதோ ஒரு போட்டி பரீட்சை வரங்காட்டிலும் வெயிட் பண்ணுவாங்க. நேற்று எனக்கு ஒரு சகோதரர் கால் பண்ணி அவங்களோட இன்னொரு சகோதரருக்கு தொழில் உண்டு, டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறார், ஒன்றும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு ஏதாவது தொழில் உண்டு. அப்போ உண்மையாகவே என்ன மனசுக்குள்ள எனக்குள்ள ஒரு கருத்து உருவாகியது. இந்த தொழில் சுயமுயற்சி என்ற விஷயம், சுயமுயற்சிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் தொழிலண்டா வாழ்க்கையில் வெற்றி என்றா நாங்கள் படித்து ஏதாவது ஒரு ஜொப்புக்கு போய்த்து சம்பளம் எடுக்கிற ஒருத்தராக நாங்கள் மாறுறது தான் வாழ்க்கையில் வெற்றியை நினச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் வேறு எந்த முயற்சியுமே செய்யாமல் யாராவது எனக்கு தொழிலை கொண்டு வந்து தரட்டும் என்று இருக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம். இது ஒரு பெரிய மைண்ட் செட் பிட், ஏதாவது ட்ரப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். என்ன நாங்கள் தமிழில் சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு பொறி. அப்போ தொழில் உலகத்தை நாங்கள் பார்க்குற விதத்தில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. ஆகவே A-level பரீட்சையோ அல்லது நீங்கள் கேட்ட இந்த ஃபெயில் ஆகினவர்களுக்கோ, நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் சொல்லுவோம் சார், இதில் ஃபெயிலாகிற ஆட்கள் பெரும்பாலுமே இருப்பாங்க ஆண்மானவர்கள், பெரும்பான்மை ஆண்மானவர்கள். இது ஒரு சமூகத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அதாவது இவங்க தொடர்ந்து முன்னேற தவறுற காரணத்தினால பெண் பிள்ளைகள் நிறைய முன்னேறி மேலே போகிறாங்க, வைத்தியத்துறை ஆசிரியத்துறை அப்படி போகிறாங்க. ஆகவே அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு வார நேரம் அவங்களுக்கு பொருத்தமான சோடிகளை தீர்மானிக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருக்கணும். பெரிய சமூக பிரச்சனை அது மாறுது. டிவியில் ஓட்டுறவர்களாகவும் கை சாதாரண கூலித்தொழில் செய்வர்களாகவும் தான் பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இது எல்லாரும் அடிக்கடி பேசுறது, மன்னிச்சுக்கோ உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணது. இந்த கருத்து நீங்கள் சொல்கிறது மட்டுமல்ல, அதாவது இவங்க எல்லாருமே கூலி தொழில் செய்யக்கூடிய ஆக்களாகவோ அல்லது ஆட்டோ ஓட்டக்கூடியவர்களாகவோ என்ற அந்த விஷயம் இருக்குத்தானே. இங்கே உண்மையாக கல்வியின் நோக்கம் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவராக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம். ஆனால் அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் அவர் திருப்தியாக அந்த தொழில் இருப்பார், தொடர்ந்து அவர் முயற்சி செஞ்சால் முன்னேறுவார். ஆனால் இங்கே இதே தான் நான் அடுத்ததோட கனெக்ட் பண்ணுறேன். இவர் எந்த தொழில் செய்யக்கூடியவராகவும் இருக்கலாம், ஆனால் இவர் நல்ல மனிதனாக இல்லாட்டி தான் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை வருது, குடும்ப பிரச்சனை. அதாவது ஒரு 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 சாதாரண நீங்க சொன்ன அந்த இன்சான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வாழ்ற சமூகத்துக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனால் பொருள் முதன்மைவாதம், அதாவது மெட்டீரியலிஸ்டாகத்தான் இந்த சமூகம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த படிக்கணும், கேம்பஸ் போகணும் யோசிக்கிறது இல்லாம அந்த நோக்கம் தானே. ரெண்டாவது நோக்கம் அதுக்குள்ள இல்லை, பெரும்பாலும் இல்லையா? சரியா? ஆக அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த ட்ராப்பான இந்த பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு ஓரளவுக்கு மேலுக்கு வரலன்னு சொன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு தானே வரும். நான் படிச்சுக்கிறேன், நீ படிச்சு இல்லைன்றதான் பிரச்சனைக்குள்ள வரும். காலிக்கோட்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க அங்க பாக்குறோம், அனுபவத்துல பாத்தீங்க. அப்படிங்கிற முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது. இப்போ நான் ஒரு உதாரணத்தோடு எடுக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பார்த்து எங்களோட சமூகம் இன்சான் எங்களோட கொள்கை அடிப்படையில் நாங்கள் பேசுகிற தியரி அடிப்படை சமூகம் இல்லை இங்கே. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களோட வைத்தியராக இருக்கிற எங்களோட மகளுக்கு நாங்கள் சாதாரணமாக ஒரு தொழில் செய்கிற ஒரு நாளும் திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறல. இந்த ஏற்றத்தாழ்வை தான் நீங்கள் பேசினது. அப்போ உண்மையாகவே நாங்கள் இந்த ஃபெயில் ஆகின அல்லது அடுத்த கட்டம் என்னென்னு தெரியாத ஆக்களுக்கு என்ன வழி என்ற விஷயத்தை நாங்கள் பேசுகிற நேரம் உண்மையாக நான் சொன்ன அந்த 2 வழி. ஒன்று எங்களோட சமூகத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது, இவங்களுக்கு வழிகாட்டுறது. பாடசாலை பெரும்பாலும் O-level ரிசல்ட்ஸ் வந்த உடனே அவங்களுக்கும் பாடசாலைக்கும் இடையில் இருக்கிற உறவு
முறிஞ்சிடும் பெரும்பாலும். ஏன்னா அவங்க ஃபெடப்பாக இருப்பாங்க, பாடசாலையில் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, ஃபெயில் ஆகிட்டோம், ஸ்கூலும் சில நேரம் அவங்க இவங்களுக்கு எங்களுக்கு அங்கே ஒன்றும் செய்யறாதுன்னு கையை விரிச்சு விட்டுருவாங்க. அப்போ இந்த பொறுப்பு யாருக்கு வருது? நீங்க சொன்ன மாதிரி இந்த மதஸ்தலங்கள், சமூக நிறுவனங்களுக்கு வருது. அப்ப சமூக நிறுவனங்கள் என்ன செய்யணும்? 2 வகையான வேலையை செய்யணும். அதாவது மீட்ஸ் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் வந்து பள்ளிவாசல்களை மையமாக கொண்ட ஒரு வேலை திட்டம். அதில் இளைஞர்களுக்குன்னு தனியான ஒரு 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 திட்டம் உண்டால போட்டப்பட்டிருக்கு. அதாவது பள்ளிவாசல் கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களை எப்படி வலுவூட்டுதல் என்ற சம்பந்தமாக. இன்றைய காலகட்டத்தில் மதஸ்தாபனங்கள், பள்ளிவாசல், கோயில்கள், விகாரைகள், இந்த நிறுவனங்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களை இப்படி அவங்களோட மத நிறுவனங்களோட துறப்படுத்துவதோட ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வழி தவறி போகாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அழகான ஒரு முறையை அதனூடா செஞ்சு கொள்ள இயலுமாய்க்கும். இப்போ இந்த வழி தவறுறது என்ற விஷயம் அவர் பேசுபொருள் தானே. பின்ன எப்போ வழி தவறுவார்கள்டா, உண்மையாக வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வழி தவற மாட்டார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சமூக நிறுவனம் வகையில் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொடுக்கணும். இப்போ நோக்கம் இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைன்னு விட இவங்க ஒரு எங்கட அந்த வலிமையான ட்ரெடிஷனல் திங்கிங்ல பாரி ஒரு பின்னடைவை அடைஞ்சிருக்கிறோம், தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் மனப்பாங்க. முதல்ல அதிலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வரணும். அதுக்கான மைண்ட் செட் சேஞ்ச் பண்றது, அவங்க நம்பிக்கை ஊட்டி. நான் சொன்ன மாதிரி இது மட்டுமல்ல பாதை, இன்னும் பாதைகள் இருக்கிறது. NVQ படிச்சு தொழில் முறையில தொழில் ஒன்றை படிச்சு ஒரு 6 மாசத்துல நாங்கள் தொழில் ஒன்று நான் சொந்தமாக தொழில் செய்யலாம், அல்லது நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு லைசனாக அதை பயன்படுத்தலாம், பாஸ்போர்ட்டாக நாங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்படி பல பாதைகள் இருக்குது. அல்லது நீ ஒரு சுய தொழில் உருவாக்கி கொள்ளலாம். சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இவர்களை திட்டமிட்டு 2 வகையான வேலை செய்யணும். ஒன்று, இவர்களுக்கு எதிர்கால தொழிலுக்கான பாதையை நாங்கள் காட்டி கொடுப்போம். அடுத்தது, இவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும். பாடசாலை வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிறாங்க. ஆகவே எதிர்காலம் பற்றி எந்த எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு இல்லை, நோக்கம் இல்லை. அப்போ இவர்களை ஒரு முழுமையான மனித வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு இவர்களை தயார்படுத்துகின்ற தலைமைத்துவம் அல்லது இவர்களுக்கான ஒரு மனப்பாங்கு விருத்தி, எதிர்காலம் தொடர்பான ஒரு திட்டமிடலை செஞ்சு கொள்றதுக்கான ஒரு வேலை திட்டம் ஒவ்வொரு, நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிகளில், மஸ்ஜிதுகளில், சமூக நிறுவனங்கள் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இதை செய்யலாம். இது மஸ்ஜிதுன்னா ஒரு முஸ்லீம் ஊர்னா மஸ்ஜிதில் செய்யலாம், ஒரு கிறிஸ்தவ பின்னணி என்றா ஒரு சர்ச்சில் செய்யலாம், ஒரு தமிழ் கிராமம்னு சொன்னால் இந்து கிராமம்னா ஒரு அவங்களோட அந்த சமூக கட்டமைப்புக்குள்ளே செய்யலாம். இப்படி சமூக பொறுப்புன்னு இருக்கிறது. இது ஒரு பொதுவான விஷயம் என்ற காரணத்தினால இப்போ எல்லா சமூகங்களையும் சேர்த்து கொண்டு கூட இந்த வேலையை செய்ய கட்டாயம். ஒரு நகர்ப்புறம்னு சொல்ல நேரம் புத்தளம் மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டா அங்கே எல்லா சமூகங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு பொதுவான வேலை திட்டமாக, இது ஒரு பொறுப்பாக நாங்கள் சொன்ன 1,56,000 பேர் மிகப்பெரிய ஒரு சுமை. இது முஸ்லீம் தமிழ் மட்டுமல்ல, இது மொத்த இலங்கையில் இருக்கிற மாணவர்கள். இவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசாங்கத்தில், கல்வி அமைச்சில், தொழில் கல்வி அமைச்சில் இதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. தொழில் வழிகாட்டலுக்கான ஏற்பாடு இருக்குது. பிரதேச சபையில் தொழில் வழிகாட்டலுக்கான ஏற்பாடு இருக்குது. திறன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. கல்வி அமைச்சர் நேரடியாக கல்வி அமைச்சு கீழளவாளர். இவர்களை சம்பந்தப்படுத்தி அவர்களை அழைத்தால் வருவார்கள். அவர்களை வைத்து நாங்கள் இந்த வழிகாட்டல் அவர்கள் திறமையாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வேலையை நாங்கள் செய்யலாம். இந்த சமூகம் இவர்களை நாங்கள் கணக்கெடுக்காமல் கைவிடுவது என்பதை விட இவர்களை ஒரு சுமையாக நாங்கள் பார்க்காமல் இவர்களை வளங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ளாக நாங்கள் எப்படி இவர்களை மாற்றுறது என்றதுக்கு ஒரு வேலை திட்டம் சமூகத்தில் இருக்கணும். நம்முடைய கல்வி முறை காரணமாக அண்மை காலம் வரை நாங்கள் அவதானிக்கிற ஒரு விஷயம் தான் சார், இந்த அதாவது ஓயல் முடிச்சுட்டு ஏஎல் அதுக்கு போகிறது தான் யூனிவர்சிட்டி என்ற ஒரு அந்த கட்டமைப்பு இருக்குது. இதால் ஒரு இளைஞர் அல்லது யுவதி அவங்களோட முதலாவது டிகிரியை முடிக்கிறதுக்கான வயசு 25 வயசாக மாறுது. அப்படி இல்லாமல் இன்றைக்குள்ள புதிய முறைகளூடா சரியா ஏஎல் செய்யாமலே போய் டிகிரியை முடிக்கிற நிறைய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு போகிற பிள்ளைகளை உள்நாட்டையும் வெளிநாட்டையும் அதை பார்க்குறோம். இது சம்பந்தமாகவும் ஒரு இது ஒரு பெரிய தலைப்பு. அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பாக இதை நாங்கள் வைத்துக்கோ. நான் சுருக்கமாக சொல்கிறேன். உண்மையாகவே ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அந்த தகைமை கட்டமைப்புக்குள்ளே தான் O level, A level, டிப்ளமா, அட்வான்ஸ் டிப்ளமா, டிகிரி 3 வருஷம், அப்படி PhD வரைக்கும் போகிறோம். அப்போ ஒருத்தர் O level முடித்தா
சொன்னால் இலங்கையில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு, அதாவது நான் ஓப்பன் டைரெக்டாக சொல்கிறேன்னா, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஓலெவல் முடிச்ச ஒரு ஆள் ஏலெவல் செய்யாமல் ஃபவுண்டேஷன் டிப்ளோமாவை செய்து அவர் டிகிரி வரைக்கும் போகலாம். இது ஒரு எங்கள் சமூகத்தில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிரச்சனையாக பார்க்குறாங்க சிலர். அது இந்த பாரம்பரியமாக பாடசாலை ஓலெவல் ஏலெவல் தான் செஞ்சு அப்படித்தான் போகணும் என்ற அந்த பழக்கப்பட்டவர்கள் இதை ஒரு கான்ட்ரவர்ஷியலாக பார்க்க. உண்மையாக கான்ட்ரவர்ஷியல். இது எங்களோட யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சிஸ்டம். இதே சிஸ்டம் தனியார் பல்கலைக்கழகங்கள்ல, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட டிகிரியை வழங்குற இலங்கையில தனியார் நிறுவனங்கள்ல இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஓலெவலோட ஃபவுண்டேஷனை செஞ்சு, இப்போ நீங்கள் சொல்கிற அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச பலர், என்னுடைய ஒரு நண்பர் சகோதரர் மர்ஹூம் ரிசான் ஜெயின் தெரிஞ்சிருக்குமோ உங்களுக்கு, அவரோட மகள் இதே மாதிரி அவள் படிச்சுட்டு ஓலெவலோடைய ஃபவுண்டேஷன் டிப்ளமா 21 வயசு 22 வயசுக்குள்ளே டிகிரியை முடிச்சிட்டான். இப்போ 23-25 வயசுக்குள்ளே மாஸ்டர்ஸ் சைக்காலஜி மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டேன். இன்ஷால்லா அடுத்தது இனி பிஹெச்டி தான். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பலர் பிஹெச்டி முடிக்கிறது 50-60 அப்படி அந்த லேட் இயர்ஸில் தான் முடிக்கிறாங்க. இப்போ இந்த காலம் என்று சொல்கிறது அந்த அகடமிக் துறையில் நாங்கள் மிக வேகமாக எங்களை நகர்த்தி உயர் தகைமையிலே பெற்றுக்கொள்வதற்கான காலம். இப்போ வேறு போத்தேவில் உங்களோட மகன் துருக்கியில் படிக்கிற உங்களோட மகன் கூட நான் நினைக்கிறேன் மீடியா துறையாக இருக்கணும். அந்த துறையில் அவர் தற்பொழுது அவர் ஃபர்ஸ்ட் டிகிரியை முடிச்சுட்டு 23 வயசுக்குள்ளே நினைக்கிறேன் பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார். 23 வயசை கம்ப்ளீட் பண்ண டைம்ல ஆகிறார். இது இன்றைக்கு ஒரு அந்நியமான விஷயம் அல்ல. ஏஐ யுகத்தில் நாங்கள் இப்படி ஒரு பாதையும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி போகிறவங்களை நாங்கள் பார்த்து நீ அவங்களோட வாழ்க்கையை அநியாயமாக்கி கொள்ள போகிறா என்ற பிழையான வாதங்கள் அல்லது அவங்கள குழப்புற வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உத்தரவாதம் கிடைக்கும். திருப்பி வலியுறுத்துகிறேன், ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இந்த சிஸ்டம் இருக்கிறது. நேயர்களே, கடந்த 2025 வருடத்துக்கான காப்போத்த சாதாரண தரத்துக்கான ரிசல்ட்ஸ் வெளியானதை தொடர்ந்துள்ள பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஒரு முக்கியமான கலந்துரையாடலை இந்த நேரத்தில் உங்களோடு மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இதனுடைய நோக்கம் இந்த பரீட்சை பெறுபேறுகளும் பின்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி தயாராகின்ற மாணவ சமூகத்தைக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய ஆசிரியர்களுக்கும் சமூகத்தில் இந்த துறை சார்ந்து ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்குமான ஒரு ஐ ஓப்பனிங்காக அவங்களுடைய சிந்தனையை கிளறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த வகையிலே நாங்கள் இன்று இப்படியான ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு செய்வதற்காக புரிந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட எங்களுடைய முன்னாள் அதிபர் கல்வி செயற்பாட்டாளர் சகோதரர் முஸ்தபா அன்சார் அவர்களுக்கு நன்றியை கூறி வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம்.